பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பெரியவர்களை மோடியின் சின்னமான தாமரைக்கு தாரங்கள் வாசிக்கிறது என கேட்டு தேசபக்தியும் தெய்வபக்தியும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு ஆனா பூ வீசிடாதீங்க, தயவு செஞ்சு பூ வீச வேண்டாம். பூ வீச வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையா பூ வீச வேண்டாம். அக்கா பூ வீச வேண்டாம். புதுமையை படைத்திட புரட்சி தலைவனாய், பொன்மல செம்மலாய், இளைஞர்களின் வளர்ச்சி நாயகனாய், மக்களின் எழுச்சி நாயகனாய் அண்ணாமலை எழுப்பிய நமது பெருமையாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலே நம்முடைய அன்பு சகோதரர்கள் தாய்மார்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக முதல் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே பெரும்பாலும் நம்முடைய குழப்பத்தில் பாராளுமன்ற தொகுதியில ஒரு அரசியல் எழுச்சி என்னவென்றால் அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் எழுச்சி எப்படி இருக்க வேண்டும்? சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சாமானிய மக்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை பார்க்க வேண்டும், தமிழகத்தினுடைய அரசியல் போக்கை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் கூட செல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் கொடிக்கட்சியில் அதிகமாக மக்கள் நம்முடைய பாரத